இன்னையோட மார்க்கெட் ஓப்பனிங்கே 200 பாயிண்ட் டவுன். ஃபர்தராக இன்னமுமே பார்த்தோன்னா 290 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்ன ரீசனாலெல்லாம் இந்த ப்ரைஸ் டவுன் ஆயிருக்கு அண்ட் நம்ம இதை எதிர்பார்த்தோமா அப்படிங்கிறதையும் அண்ட் நம்மளோட ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்துருக்கு, அது ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். இன்றைக்கி மார்க்கெட் விழுந்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பனிங்கே, அதாவது யூஎஸ் மார்க்கெட் 1%, 1.5% கிட்ட டவுனில் தான் முடிஞ்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஓப்பன் ஆன ஏஷியன் கண்ட்ரி 1%லேருந்து 2% வரை நெகட்டிவில் இருந்தது. இதுதான் முக்கியமான ரீசன் நம்ம இந்தியன் மார்க்கெட் கீழே விடுறதுக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்டர்டே மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டாவில் சின்னதாக எக்ஸ்பெக்டட் அந்த அதாவது பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தது. அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு. அண்ட் தேர்ட் ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜூலை ஆட்டோ சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் மெஜாரிட்டி, அதாவது ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் என்ன இருக்குன்னா டவுன் ஆகிருக்கிறத பார்க்க முடியறது. பர்டிகுலராக இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் மட்டும்தான் இயர் ஆன் இயர் அண்ட் மந்த் ஆன் மந்த் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது மட்டும்தான். மற்ற எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இயர் ஆன் இயர்லேயும் நெகட்டிவ் அண்ட் மந்த் ஆன் மந்த்லேயும் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் டவுன் ஆகிருக்கு. இதெல்லாம் நியூஸஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நியூஸர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கிறதாவும் அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காப்பர் ப்ரைஸ் டவுன் ஆனது அண்ட் க்ரூட் ஆயிலோட கன்சம்ஷன் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கிறதாவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சு. பட் எனிவே இது எல்லாமே ஒரு முக்கியமான நியூஸாக இருந்தாலுமே நம்ம சிம்பிளாக இந்த மார்க்கெட் ஹையில் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லிகிட்டே வரோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பீக்கில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதை டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 24,600க்கு வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சது தான். ஸோ அந்த இடத்த அழகாக டச் பண்ணியிருக்கு. ஸோ ஈவன் இந்த இடத்துலேருந்து பை ஸ்டார்ட் ஆகணும். அது எப்படி ஆகும் என்ன அப்படிங்கிறத இன் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த ஸ்டாக் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ஏஷியன் பெயிண்ட். என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. தென் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் பை அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன்ஸை டச் பண்ணிட்டு இருக்கு. பையபோ ஜோன் அப்படிங்கிறது 3097க்கு மேலே இருக்கு அண்ட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிருக்காங்க. பட் நாளைக்கு மார்னிங் இதுக்கு மேலே இருந்தால் மட்டும் 3097க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 3160 வரை நம்ம டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பையபோ ஜோனுக்கு மேலே தான் இருந்தாங்க ஓப்பனிங்கே. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனை கொடுத்து எனக்கு என்ட்ரியும் கொடுத்துருச்சு. இஃப்ட பாட் அந்த இடத்துல வாங்கியிருக்க ஒரு பட்சத்தில் டார்கெட் எனக்கு ரீச் ஆகலை, ஸ்டாப் லாஸும் போய் ரீச் ஆகலை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கியிருக்கிற பட்சத்தில் எனக்கு இதோட ப்ரைஸ் ஒரு 1000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஹையஸ்ட்டில் கொடுத்துருக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா நான் காஸ்ட்டில் கட் பண்ணியிருப்பேன். நான் இந்த இடத்துல ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டும் இல்லை, காஸ்ட்டும் இல்லாததுனால. இந்த சைடஸ் லைஃப் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துட்டு வந்துருங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சைடஸ் லைஃப் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்துட்டு வராங்க அண்ட் பையபோ ஜோன் அப்படிங்கிறது 1252க்கு மேலே இருக்கு. டார்கெட் 1279 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ சைடஸ் லைஃப் அப்படிங்கிறது பையபோ ஜோனுக்கு மேலே இருந்துச்சு. பட் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு அதாவது ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. சப்போஸ் நான் வாங்கி ஹையஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் நான் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதோட பாட்டு எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, ஒரு 25,000 ருபீஸ் கேபிட்டலில் ஒரு 500 to 600 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அல்லது காஸ்ட் அந்த ரேஞ்சில் நான் வெளியில் வந்திருப்பேன் இந்த பொசிஷன் பொறுத்தவரை. ஸோ இது இல்லாமல் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு இந்த தீபக் நைட்ரேட் இது என்னாச்சு அப்படின்னா, ஓப்பனிங்கே இந்த டிமாண்ட் ஜோனை விட்டு கீழே இறங்கிருச்சு. அப்போ நம்ம இந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். ரெண்டாவது பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரி, இதுவும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோனை விட்டு கீழே இறங்கிருச்சு. இதையும் நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். அண்ட் எல்ஐசி இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ டிமாண்ட் ஜோனை விட்டு கீழே வந்துருச்சு, பையபோ ஜோனுக்கு மேலேயே போகல. இதுலேயும் நான் என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன், கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பாரதி ஏர்டெல்
பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோனை விட்டே கீழே இறங்கிருச்சு மார்னிங் பொறுத்தவரை. ஸோ எனக்கு பை அபோவ் ஜோனுக்குள்ளார வரல. டிவிஎஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் கீழே இறங்கிருச்சு. பட் ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பை அபோவ் ஜோனுக்கு மேலே போயிருக்கு. பட் சஸ்டெயின் ஆகலை. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆகாமல் இருந்திருக்கு. எனக்கு என்ட்ரி கிடைக்கல. பஜாஜ் ஆட்டோ சேம் ஆஸ் இட் இஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை அபோவ் ஜோனுக்கு மேலேயே போல் இதுவும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. மாருதி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த எந்த என்ட்ரிலையுமே நான் டச் பண்ண மாட்டேன். அதாவது ட்ரேட் எம்பரர் மெத்தட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறது. நம்ம என்ன பண்ணிடுறோம், டிமாண்ட் ஜோனையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம், பை அபோவ் ஜோனையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒன்ஸ் இதுக்கு மேலே இருந்தால் தான் பையர் வந்துட்டாங்கன்றதே எனக்கு தெரியும். இல்லாத பட்சத்தில் நான் என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறத இதில் இருந்து இருக்கக்கூடிய புரிதல். ஸோ ஓவராலாக நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லைனாலும் எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை அப்படின்றது பெரிய பாசிட்டிவ். ஸோ நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், என்ட்ரி எடுக்க போயிட்டு நான் லாஸ் இல்லாமல் வெளியில் வர்றதே எனக்கு பெரிய சக்ஸஸ் அப்படின்றத நான் ரெகுலராகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த சக்ஸஸை நம்ம இன்றைக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ். அண்ட் ஓவராலாக இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற பட்சத்தில் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஒரு 25,000 ருபீஸ் இருந்துச்சுன்னா ஒரு 1,000 ருபீஸும் அண்ட் சைடஸ் லைஃப்பில் ஒரு 500 ருபீஸும் நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். மற்ற எதுலையுமே எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ வித் கேபிட்டல் ஆஃப் 50,000 ருபீஸ் 1,500 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அண்ட் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 5,000 ருபீஸ் நமக்கு வந்து 150 ருபீஸ் மட்டுமே ப்ராஃபிட் இருக்கும். எதுவும் நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிறதா இதோட கன்க்ளூஷன். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம ஏன் ஈக்விட்டியில் போகணும், ஏன் ஆப்ஷன்ஸில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஜென்ரலாக ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ரிஸ்க் ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறனோ அதில் எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1,000 ருபீஸ் பார்க்குறேன்னா அதில் 500 to 300 ருபீஸ் நான் என்ன பண்ணுவேன், ரிஸ்க்காக வைப்பேன். வேற அங்கே வந்துட்டு உங்களுக்கு 3,000 to 5,000 ருபீஸ் ரிவார்டு கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு 1,000லேருந்து 2,000 ருபீஸ் ரிஸ்க் கிடைக்கும். உங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். மெயினாக ஆப்ஷன்ஸில் போகக்கூடாதுன்னு இல்லை, இனிஷியல் ஸ்டேஜில் நியூவாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வர்றவங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டுமே ட்ரேட் பண்ணிவிட்டு தென் ஆப்ஷன்ஸ்குள்ளார என்டர் ஆகிறது அட்வைசபிளான விஷயமா இருக்கும். ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க, தென் ஈக்விட்டியில் மட்டுமே ட்ரேட் பண்ணிகிட்டே வாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களோட ஆப்ஷன் ப்ரைஸ் மூமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரேட் எம்பர் இன்ஸ்டியூட்டில் நம்மளோட கிளாஸஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல், அதாவது ஆப்ஷன் பேசிக் அண்ட் ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது இல்லாமல் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் கிரிப்டோ கரன்சி கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.